வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பார்த்தலாம். இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் மாத்திரை மருந்தோட தான் வாழ்ந்துட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன் இந்த மாத்திரை மருந்துகளே ஒரு உணவா கூட ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல மாத்திரை மருந்து இல்லாமலே நம்ம உடல்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே சரி செய்ய முடியும்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டரான டாக்டர் பிரசாந்த் அவர் தான் இந்த சிகிச்சையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சிகிச்சையோட பேர் பாத்தீங்கன்னா மர்மக்கலை வைத்தியம். ஓகேங்களா? கன்னடால மர்ம சிகிச்சா அப்படின்னு இருக்கு. சோ இதுல எந்த மாத்திரை மருந்தும் கிடையாது, எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, எந்த வலியும் கிடையாது. சோ ட்ரீட்மெண்ட் அனைத்துமே பாத்தீங்கன்னா மர்மக்கலையின் மூலியமா தான் இருக்குமே தவிர வலி தரக்கூடிய எந்த ஒரு வைத்தியமும் இந்த இடத்துல இல்ல. அது மட்டும் இல்லாம இது நம்மளோட பாரம்பரிய பழங்காலத்து வைத்தியமான ஒரு வைத்தியம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நான் ப்ரூஃப் இல்லாம நான் பேசல. இப்போ ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்க பாத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். பாத்துட்டீங்களா? சோ இதுதாங்க ஒருத்தர் அப்நார்மலா உள்ள வராரு, ஆட்டோல தூக்கி கொண்டு வச்சுட்டு வராங்க. சோ அவரு வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட்லயே அவர் கியூர் ஆயிட்டு நடந்து போறத நீங்க தெளிவாவே பார்க்கலாம். இது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ். ஓகேங்களா? சோ இதுதான், இதை பார்த்ததும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். டாக்டர் பிரசாந்த் இவர் ஒரு நல்ல மனசோட ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இதை மக்கள் மத்தியில கொண்டு போய் எப்படியாச்சும் சேர்த்துருங்க அப்படின்னாரு. சோ இந்த ஒரு காரணமா தான் இந்த வீடியோ மூலியமா இந்த அருமையான விஷயத்த உங்ககிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன். கிளம்பிடலாமா? அதெல்லாம் எனக்கே சேஃப்டி. பகல்லே நீ பார்த்தல அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஆளுங்களாம் நின்றுட்டு இருந்தானுங்கன்னு சொன்னி இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். எங்களால் அதிகமாக லைட்டை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் மினிமலாக லைட்டை யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வீடியோட குவாலிட்டி கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தால் கோச்சிக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ போயிடலாமா? போயிடலாம். டார்ச்சே இருக்கேன். குட்டி டார்ச் இருக்குது. சரி உள்ள போயிடலாம். ஆமாம், தலைவர் ஹாஸ்பிட்டல்ஸ். உங்களை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். ஈவினிங் வந்திருந்தப்ப உன்னை பார்க்க முடிஞ்சது. உனக்கு கொடுத்த வாக்குப்படியே நாங்கள் மறுபடியும் நைட்டு வந்துட்டோம். இப்போ எனக்கு முன்னாடி வர முடியுமா? யாரு? பெர்லின் வீரனா? சரி, ஓகே. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி நான் முன்னாடி இதுக்கப்புறம் வரமாட்டேன். சரியா? இப்போதைக்கு நான் இதுக்கு மேலே உன்னை தேடி வரமாட்டேன், உன் பக்கத்தில் வரமாட்டேன். நான் இந்த இடத்துக்கு திரும்பி நான் நைட்டு வரேன். ஓகே? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு நைட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ணுற நோக்கத்தில் வரல.
நைட்டும் உங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் வரேன், உங்க கூட பேசுறதுக்கு. இன்னும் எத்தனை வருஷம் தான் இங்கேயே இருப்பேன்? அதுக்காக உனக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்கறதுக்கு தான் வரேன். நைட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ் ஆகிடாத, கொஞ்சம் கூலாக இரு, சில்லாக இரு. ஓகே, நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறதுக்கான காரணம் தலைவரே சத்தியமா சீரியஸாக நான் உனக்கு வந்து சொன்னேன்ல ஈவினிங் கேப்சர் ஆச்சுன்னு. இதே இடத்துல தான், அங்கேயே தான் கேப்சர் ஆச்சு. கரெக்டாக இந்த லாஸ்ட்டில் தான் கேப்சர் ஆச்சு. வாயம் ஏதோ பெரிய சேலஞ்சிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். திடீர்னு வந்து அதெல்லாம் அமைதியாக இருக்கு. தலைவரே டார்ச் ஆன் பண்ணிட்டா? உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ நீங்கள் பேனிக் ஆக வேணாம். கேட்குது சவுண்டு. நடந்து வரா இல்லைதான் எங்கே இருக்க? இந்த வயல் தான் என்னன்னே தெரியல. எது வயல் தான் என்னன்னே தெரியல. எதுக்காக இந்த வயல் போகுது வச்சுருக்காங்க? ஆனால் இந்த இடம் மட்டும் தலைவரே வந்து க்ளீனாக இருக்குல்ல. ஒருவேளை சீமந்தத்துக்கு தானே? இங்கே வந்தால் சீக்கிரம் ஆனால் வலையிலலாம் தலைவரை கேச்சா பக்காவாக கேச்சு. ஆனால் சவுண்டு தெளிவாக கேட்குது. இங்கே தான் கேட்குது. நம்ம அங்கே இருந்தப்போ இங்கே தான் கேட்குது. ஆமாம், நான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்ச் இங்கே அடிக்கும், கருப்பு வரும், சேம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈவினிங் பார்த்த மாதிரி இங்கே தான் நின்றுட்டு இருந்தது. இதே இடத்துல தான் சவுண்டும் கேட்குது. என்ன சொல்ல வர? எதுக்கு இப்படி கோவப்படுற? நீ கோபமாக இருக்கியா இல்லை ஏதாவது சொல்ல வரையா? எனக்கு ஒன்றுமே புரியல. நீ ரிலாக்ஸாக இருக்கு. எங்களால் உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, சரியா? நீ அதனால் கூலாக இருக்கலாம். தலைவர் எனக்கு ஒரு டவுட் வருது. நம்ம ஏதாச்சும் மெர்லினை ட்ரிகர் பண்ணுறோமா என்ன? இல்லை இல்லை, வெறும் நீ எங்களை டெஸ்ட் பண்ணுறியா? நாங்கள் பயப்படுறோமான்னு? நாங்கள் மனுஷங்க, சரியா? கொஞ்சம் பயம் இருக்கும் தான். ஆனால் உனக்கு உதவி பண்ணுற நோக்கத்தோடு தான் நாங்கள் இத்தனை மணிக்கு வந்திருக்கோம். எங்களை பார்த்து நீ பயப்பட வேணாம். தப்பாக எதுவும் எங்களை டெஸ்ட்டும் பண்ணாத. தலைவரே இங்கிட்ட கேட்குது சவுண்டு. இந்த இடத்தையே தான் சுற்றி சுற்றி காட்டுது. என்னன்னு தெரியலையே. அப்போ அவ்வளோ இடம் இருக்குது இல்லை? அங்கெல்லாம் எந்த சத்தமே கேட்கல. ஹார்ட் பீட் ரொம்ப பீக்கில் இருக்கு. என்ன பண்ணலாம்? நீ தான் சொல்லணும். எனக்கு ஒன்றும் எனக்கு உன்கிட்ட லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி கேட்குறேன். இப்போ எங்கள் கண்ணு முன்னாடி வந்தேன்னா நான் உன்னை பார்த்துட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம், சரியா? எனக்கு என்ன இப்போயே கிளம்பிடுறது சரின்னு தோணுது. இல்லை, ஏன்னா வந்து இவன் நம்மளை வந்து பார்த்தோன்னா லைட்டாக பயமுறுத்தி டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். இது கேமரா பூச்சி என்னை காட்டுக்கணும். உன்னை பார்த்து எவ்வளோ வேர்த்துருக்குன்ட்டு கொஞ்ச நேரத்தில் குப்புன்னு தூக்கி வாரி போட்டுச்சுன்னு. ஏன்னா உள்ளே வந்து ஃபேன் ஏசி இல்லைல்ல, அதனால வேர்க்கு. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஹார்ட் பீட் வர பீக்கில் இருக்குது. சவுண்டு வர அவ்வளோ தெளிவாக கேட்குது. மெர்லின், நீ இப்படி கோவப்படாத, ரிலாக்ஸாக இரு, சரியா? கேட்டுது, இங்கே தான் கேட்குது. சரி, ஓகே. என்ன பண்ணலாம்? வெளில போகலாம், வா. நான் சொல்கிறேன், வா. நைட் விஷயம் வந்து ரெடி பண்ணுவாயா? அக்கா, மெர்லின் அக்கா, தயவு செஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, சரியா? நான் வரேன். பின்னாடியே ஃபாலோ பண்ணுது. பின்னாடி ஃபாலோ பண்ணல, வா. நான் சொல்கிறேன், வா. அதை ஃபுல்லாக சொல்கிறேன், வா. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை பண்ணுவோம், வா. ஏன் இப்போ என்ன பண்ணு, நைட் விஷன் வந்து எடு, இங்கே எடு.
ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டேன். ம் என்னை வச்சு இதெல்லாம் பிளான் பண்ணிட்டியா என்ன? நான் எதுவும் பிளான்லாம் பண்ணி நைட் விஷன் எடுத்து சொல்கிறேன். நான் கூட வரவங்கள கூட நான் நம்பிடுவேன். ம் அவன் ஒன்றும் மட்டும் நம்பவே மாட்டேன். ஏயா நான் என்னையா பண்ண போகிறேன்? நீ எந்த லெவலுக்கு இறங்குவேன் நீ? இது பவர் பேங்க்கு ஓகே அப்படி வச்சு பண்ண போகிற என்ன பண்ணுவேன்? நீ வேணும் அது கூட கனெக்ட் ஆகிடு, என்னெல்லாம் கனெக்ட் பண்ணாது. சரி நான் பண்ணுறேன் இரு. நீ வந்து ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணு, ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்கே ஃபோனு மொபைல் எங்கே? எங்கே வச்சுன்னு தெரியல. யோ உன் ஃபோனில் தான் என் வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கிறேன், எங்கே வச்சுருந்தேன் தெரியலன்றது. சரி ரிலாக்ஸாக இரு சரியா? இதெல்லாம் வந்து நடக்கிறது சகஜம் தான். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக காமாக இரு, ஸ்மூத்தாக முடியும். ஆனால் ஓப்பனாக நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, ம் நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறேன். ம் ஆனால் வெளியெல்லாம் சத்தியமாக எக்ஸ்ட்ரீமாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கூலாக தான் ஹேண்டில் பண்ணுது. எங்கே தலைவரே நீ இருக்கிற கூலி எனக்கு வரல, வேர்த்து கூட்டு எனக்கு. அது ஃபேன் இல்லை உள்ள அனலாக நீ இருக்குதுவா? நீ ஆச்சு நிறைய டைம் சரி டைம் வேஸ்ட் பண்ணலாம் இரு, நான் அதை கனெக்ட் பண்ணுறேன். தலைவர் எப்பலாமா? போகலாமா இல்லை நான் மட்டும் உள்ளே போகிறேன் இப்போ. எது நீ மட்டுமா? ஆமாம். ஏன்? ஓ ஈவினிங்கு நான் வந்தப்போ உருவத்தை பார்த்தேன் சரியா? இப்போ நம்ம 2 பேரும் உள்ளே போனப்போ அதே ஆக்டிவிட்டி இருக்குது. நான் பார்த்த இடத்துல என்னால் பார்க்க முடிஞ்சது, மறுபடியும் வந்து பார்த்தோன்னா அவளை பார்க்க முடியல, எதுலேயும் கேப்சர் ஆக மாட்றா. ஸோ என்னென்னா நான் இப்போ தனியாக உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். தலைவரே எனக்கு சத்தியமாக ரிஸ்க்குன்னு தோணுது. இல்லை ரிஸ்க்கு கிடையாது, நான் இப்போ உள்ளே போகிறேன், பக்கத்தில் தானே இருக்க போகிறேன். எதாவதுனா வந்து எமர்ஜென்சினா குரல் கொடுக்குற, நீ உள்ளே வந்துடு, சேஃப் தான். இது என்னவே என் மனசுக்கு சரியாக படல. இல்லை கரெக்டாக வந்து 5 நிமிஷம் ஓகேவா? உள்ளே தான் அவ்வளோ சத்தம் கிளியராக கேட்குது. இதை விட வேறு என்ன வேணும் சொல்லி நீ வேறு தனியாக போய் பார்க்குறேன்ற. நம்மளுக்கு வந்து சத்தத்தை கேப்சர் பண்ணிட்டு போகிறதுக்காக இன்றைக்கி வரல சரியா? மெர்லின் இத்தனை வருஷமாக இன்னமும் இங்கேயே இருக்கிறான்னா வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, அவள் ஏதோ கன்வே பண்ண வரா. அது என்னன்றதை மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். ஒரு வேலை பண்ணலாமா? என்ன? வெளியே போய் இப்படியே ஜன்னல்லேருந்து கேட்டுக்கலாமா? கேட்டு பாரு நீங்கள், நான் இங்கேயே நிற்கிறேன், போய் கேட்டு ஓடு. நான் போல கிட்ட. அப்புறம் என்ன, நான் உள்ளே போயிட்டு வரேன் சரியா? ஆல்ரெடி நம்ம எல்லாருமே வந்து தனியாக வீடு எடுக்கிற ஆள் தான். அப்படி இருக்கிறப்ப நீ இங்கே தானே இருக்கிற, எனக்கு எதாவது பிரச்சனைனா கூட்ட உள்ளார வந்துட தான் போகிற. ஸோ சேஃப்டிக்கு நீ இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம்? ஒன்றும் பிரச்சனை இருந்தாலும் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் கூட வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஒரு சேஃப்டிக்காகத்தான். எனக்கு வந்து புரியுது, ஆனால் சம்திங் என் மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக போகணுன்னு தோணுது, அதனால் உள்ளார போயிட்டு வரேன் சரியா? ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான், அதிகமாகலாம் டைம் எடுக்கும். ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்காது. இல்லை ஓகேவா? கண்டிப்பாக அதிகமாக டைம் எடுக்க மாட்டேன், டக்குன்னு முடிச்சுட்டு வரோம். ஓகே தலைவரே பத்திரம். ஏதாச்சும் ஒன்று நான் கூப்பிடு. டார்ச் ஆன் பண்ணிட்டா? கைஸ் எனக்கு என்னவோ இது வந்து சரியாக படல. ஏன்னா அந்த இடத்த பற்றி நான் ஆல்ரெடி பகல்லையே பார்த்துட்டேன். ஒரு வேற தனியாக போகிறான்ட்டு போயிட்டாரு. என்ன நடக்க போதோ தெரியல. கைஸ் சத்தியமாக ஒரு விஷயம் மட்டும் எனக்கு என்னன்னே புரியல. இப்போ வந்து உள்ளே அவர் போயிருக்காரு, அது ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நானும் வந்து இப்போது வீடியோ எடுக்கிறதுக்காக தானே வந்திருக்கேன். ஸோ வீடியோ எடுக்க வான்னு சொல்லி கூப்பிட்டு இவர் மட்டும் தனியாக போகிறாரு. அப்போ என்னத்துக்கு என்னை கூப்பிடணும்? சத்தியமாக இந்த இடத்த பற்றி நான் பகலில் பார்த்ததே எனக்கு அள்ளு விட்டுருச்சு. எனக்கு இப்போ உள்ள சவுண்டெல்லாம் கேட்டாக்கா அப்படியே வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல இவர் தனியாக போகிறது சத்தியமாக எனக்கு மனசுக்கே சரியாக படல. மெர்லின், இப்போ நான் மட்டும் இங்கே தனியாக வந்திருக்கிறேன், உன்னால் இப்போ என்கிட்ட பேச முடியுமா? இப்போ நீ இருக்கிற அதே இருட்டில் தான் நானும் இருக்கிறேன் சரியா? மெர்லின் எங்கே இருக்க? கதவு ஆட்டோமேட்டிக்காக ஆடுற மாதிரியே இருக்கு. எங்கே இருக்க மெர்லின்?
என் கூட வந்து பேச முடியுமா உன்னால்? எங்கே வர சொல்கிற? ஓகே, நான் இப்போ தனியாக தானே வந்திருக்கிறேன். அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? கண்டிப்பாக நான் உனக்கு உதவி பண்ணுவேன், சரியா? நீ தயங்காமல் என்கிட்ட வந்து உனக்கு தேவையான உதவியை கேட்கலாம். ஷேட் வெர்லின், இப்படி பண்ணாத. உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் பண்ணுறேன், சரியா? நீ எங்கே இருக்கிற சொல்லு, நான் உன்னை வந்து பார்க்குறேன். இப்போ நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ தயங்காமல் என்கிட்ட பேசலாம், சரியா? நீ தைரியமாக என் கூட வந்து பேசு. எர்லின், இருக்கியா? திடீர்னு அமைதியாகிட்ட, திடீர்னு சவுண்டு கொடுக்குற. நீ எங்கே இருக்கிற, என்ன பண்ணுறன்னு என்னால் வந்து புரிஞ்சிக்கவே முடியல. சாயந்தரம் வந்தப்போ நான் உன்னை பார்த்தேன். ஏய் கைஸ், வெர்லின், நீ தானே அது? வெர்லின், ஓ மை காட் கைஸ், சாயந்தரம் நான் பார்த்து அதே இடத்துல தான் இப்போ மறுபடியும் நான் அவளை பார்த்துருக்கேன். வெர்லின், எங்கள் ஓ மை காட், கண்ணு தெரில. நான் சுத்தமாக இந்த இடத்துல லைட்டே யூஸ் பண்ணல மெர்லின், சரியா? நான் இந்த மானிட்டரை பார்த்து மட்டும்தான் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டே இல்லாமல் இருக்கிற மெர்லின், தயவு செஞ்சு எதுவும் வந்து பண்ணிடாத, ஓகேவா? உனக்கு உதவி பண்ணுறது மட்டும்தான் என்னோட நோக்கம். வேறு எந்த தாட்டோடையும் நான் இங்கே வரல. உன்னை பார்க்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன். மெர்லின், எங்கே இருக்க நீங்கள்? கைஸ் உள்ளே போனார், ஏதோ குசு குசுன்னு அவர் பேசுகிற சவுண்டு வேறு கேட்குது. கேமராவில் உங்களுக்கு கேட்குதானான்னு சொல்லி தெரியல, எனக்கு தெளிவாக கேட்குது. என்னவோ பண்ணிட்டு இருக்காரு உள்ள. எங்கே இருக்க மெர்லின்? இப்போ நான் உன்னை பார்த்தேன், இங்கே தான் இருந்த. ஈவினிங் பார்த்தப்பையும் நீ இங்கே தான் இருந்த. என்கிட்ட ஏதாவது சொல்ல வரியா? ஏன் உன்னால் பேச முடியல? உன்னோட அழுக்குரல் மட்டும் என்னால் கேட்க முடியுது. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து நான் உனக்கு உதவி பண்ணுவேன். ஏதோ பொண்ணு அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது கைஸ், தெளிவாக கேட்குது. தலைவர் வேறு உள்ளே போயிட்டு என்ன பேசினுக்கிறாரு, இங்கே வேறு என்ன எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. சவுண்டு வேறு தெளிவாக கேட்குது. மெர்லின் ப்ளீஸ், உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லு. நான் உனக்காக தான் இங்கே தனியாக வந்திருக்கேன். நீ தாராளமாக என் கூட பேசலாம், ஓகேவா? நீ எதுவும் பயப்பட வேணாம். ஆனால் வந்து என்னை பயமுறுத்துகிற மாதிரி மட்டும் எதுவும் பண்ணி என்கிட்ட பேசாத. மெர்லின், ஏய் மெர்லின், நீதானா?
மெர்லின், ப்ளீஸ் என் முன்னாடி வந்துடு சரியா? நான் உன் கூட பேசுகிறேன். உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ நான் தனியாக வரவும் நீ என் முன்னாடி வர எனக்கு நல்லா புரியுது. என்கிட்ட வந்து பேசு மெர்லின். நான் இப்போ அங்கே வரப்போகிறது இல்லை சரியா? நீ அங்கே தான் வந்து பார்த்தோன்னா ஏதோ பண்ணிகிட்டு இருக்க, என்ன பண்ணுறேன்னு தெரியல. உனக்கு என்ன பிரச்சனை? இல்லைன்னா அங்கே வரணுமா? இப்போ சொல்லு, நான் வரேன். ஏதாவது சத்தம் கொடுத்தனா நான் இப்போ அங்கே வரேன். நான் வரணும்னு நினைக்கிறியா அந்த இடத்துக்கு? ஓ மை காட். ஓகே, அப்போ நான் வரேன் அங்கே. மெர்லின், என்னை எதுக்காக இப்போ இங்கே வர வைக்கிற? என்னை ஏன் இங்கே வர சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த இடத்துல அப்படி என்ன இருக்குது? ஏன் உன்னால் பேச முடியல? ப்ளீஸ் அழாத. நான் வந்துட்டேன், இங்கே தான் இருக்கேன். நான் கண்டிப்பாக உனக்கு உதவி பண்ணுவேன். நான் லைட்டை ஆன் பண்ண மாட்டேன் சரியா? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் இங்கே லைட்டை ஆன் பண்ண மாட்டேன். உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லு. இப்போ இவ்வளோ நேரம் நான் லைட் ஆஃப்லேயே தான் இருக்கேன். கண்டிப்பாக நான் உனக்கு உதவி பண்ணுவேன். இங்கே தான் நீ அழுகிற குரல் கேட்குது எனக்கு தெளிவாக. இந்த ரூமில் தான் இருக்கியா? இப்போ ஏன் உன்னால் பார்க்க முடியல? என்னால் உன்னை பார்க்கவே முடியலையே. எங்கே இருக்க? ப்ளீஸ் மெர்லின், அழுவாத. என்ன பிரச்சனைன்னு சொல்லு என்கிட்ட. இந்த ரூமில் தான் எனக்கு தெளிவாக அழுகிற வாய்ஸ் கேட்குது, க்ளீனாக கேட்குது. ஆனால் இங்கே யாருமே இல்லை. பாருங்க, சுற்றி யாருமே இல்லை. ஓகே மெர்லின், அழுவாத. சரி, நான் வந்துட்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். என்னை இங்கே வர சொல்லிருக்க, இந்த ரூமில் தான் நீ அழுகுற. அப்போ இந்த ரூமில் என்னை நிற்க சொல்கிறியா? என்ன திடீர்னு அமைதியாகிட்ட? ஏதாவது பேசு. எதுக்காக என்னை நீ நிற்க சொல்லுதுன்னு தெரியலையே. Oh my god. Guys. யாரு? guys, ஏதோ பாட்டில் இருக்கு இங்கே. என்னமோ இருக்கு பாட்டிலில். பார்க்கறதுக்கு சரக்கு பாட்டில் மாதிரி இருக்கு. ஆனால் ஏதோ போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. இருங்க, இப்போ என்கிட்ட டார்ச்சு தச்சு பார்க்குறேன் ஒரே நிமிஷம். ஓ மை காட் கைஸ், உள்ள ஃப்ளவர்லாம் இருக்குது. ஏதோ பூ இருக்குது, அப்புறம் தகுடு இருக்குது. சம்திங் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. ஓகே கைஸ், சம்திங் ஏதோ விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தப்பாக இருக்குது. மெர்லின், இது உனக்கு சம்மந்தப்பட்ட பொருளா? எதாவது அறிகுறி மூலிமா எனக்கு இப்போ ஏதாவது சிம்டம்ஸ் கொடுக்க முடியுமா? ஏதாவது அறிகுறி பண்ணுறியா? ஓகே, பயப்படாத. இது உனக்கு சம்மந்தப்பட்ட பொருள் தானே? இது கன்ஃபார்மா? மறுபடியும் ஒரு வாட்டி உன்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதா கேட்குறேன். இது உனக்கு சம்மந்தப்பட்ட பொருளா? சொல்லு. என்ன இப்போ எதுவுமே சொல்ல மாட்ற? ஓகே 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 சரி, ஃபஸ்ட்டு இப்போ போயிட்டு ரூபனை போயிட்டு கூப்பிட்டு வந்துடுங்க guys. ஏன்னா இதுக்கு மேலே இங்கே லைட் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. நான் போயிட்டு ரூபனை அப்படியே கூப்பிட்டு வந்துடுறேன். இதை வந்து எடுத்துக்கலாம். இது என்னன்றதை நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணிவிட்டு காட்டுறேன். ரூபனை கூப்பிட்டு வந்து
ரூபா, ரூபன், ரூபன், தலைவரே கைஸ் எது பொருள் வாயா. ரூபன், தலைவர் எங்க இருக்கிற? இங்கதான் உள்ளதான் இருக்கேன். உள்ள வாயா. எங்க இருக்கேன்னு கேள்வி வேற கேட்குறேன். என்னாச்சு என்னாச்சு வா வா, உள்ள உள்ள வா. என்னாச்சு? ஒன்றா அவங்க உள்ள வா. ஒரு விஷயத்தை காட்டணும். விஷயம் தலைவர் என்னன்னு சொல்லு தலைவர். அது என்ன? என்னன்னு பாரு. என்னன்னு பாரு. அது உள்ள பூலாம் இருக்குது. ஒரு தகடு இருக்கு உள்ள. அப்புறம் ஏதோ ஒரு கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்ன இது சொல்லுங்கக்கா. தலைவர் விச் கிராஃப்ட் தலைவர். இது விச் கிராஃப்ட் தான் தெரியுது. என்ன பண்ணி வச்சிருக்காங்க புரியுதா? என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுதா? மெர்லினோட ஆன்மாவை அடப்பாடு. அவள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் அழுதுட்டு இருந்தா. இது இங்கே தான் வர வைக்கிறியான்னு கேட்டேன். இங்கே தான் வர வைக்கிறேன்னு சொல்லிச்சு. அப்போ மெர்லினோட ஆன்மா அடப்பட்டு இருக்கா? நான் இது அதுக்கு சம்மந்தமானு கேட்டேன். இது உனக்கு சம்மந்தப்பட்ட பொருளான்னு கேட்டேன். அதுக்கும் அதுக்கு கரெக்டாக கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இது விச் கிராஃப்ட்ன்றது எனக்கும் தெரியும். இப்போ உனக்கும் தெரியுது இல்லை? ஸோ கன்ஃபார்ம்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெர்லினோட ஆன்மாவை யாரோ அரெஸ்ட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இந்த ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஆத்மாவை அடைப்பட்டு வச்சிருக்க இடம் தான் இது இங்கே. மை காட். இப்போ அதை ரிலீஸ் பண்ணி ஆகணும் நம்ம. தலைவர் மெர்லினோட ஆன்மா பெரிய ஆபத்தில் இருக்குது. அது அப்போ அது வந்து நம்மளை அட்டாக் பண்ண வரல. அதை காப்பாற்ற சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. சரி. தனியாக வந்த பிறகு நான் மெர்லினோட ஆன்மாவே பார்த்துட்டேன். அப்போ எனக்கு வெளியில் கூட அழுகுறல் கேட்ச்சு. ஆமாம், இங்கே தான் அழுதுட்டு இருந்தது. நான் அங்கெல்லாம் போனேன். ஆனால் என்னை இங்கே தான் மறுபடியும் வர வச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு தலைவரை தொடாதத்த. வேறு வழி இல்லை, இதை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இது இங்கே ரிலீஸ் பண்ண முடியாது. விஷயம் ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி இது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளால் ரிலீஸே பண்ண முடியாது. இதை சரி என்ன பண்ணலாம்? ரிலீஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இப்போ அதுவும் இல்லாமல் இதை எடுத்துகிட்டு போகிறப்பயே வந்து பார்த்தோன்னா அந்த ஆன்மாவுக்கு பல பிரச்சனை இந்த இடத்துக்கு வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த ஆன்மாவை நம்ம வந்து சேஃபாக வந்து பார்த்தோன்னா மாற்றணும். அதுக்கப்புறம் தான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இந்த ஆன்மாவை ரிலீஸ் பண்ண முடியும். இதை ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா டெஸ்ட்ராய் பண்ணணும். அதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ரிச்சுவல் வந்து பண்ணி மெர்லினா வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல சேவ் பண்ணணும். மெர்லினா இப்போ இவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி மெர்லினா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரெஸ்ட் பண்ணணும். நம்ம கண்ட்ரோலில் அரெஸ்ட் பண்ண பிறகு தான் அதை ரிலீஸ் பண்ணணும். ரிஸ்க்காக தோணுது. இல்லைன்னா அந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா தீ ஆத்மாவாக மாறிடும். புரியுதா? இன்னமும் சரி ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டா? சொல்லு. மெர்லினால நம்மளுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைல்ல? சத்தியமாக இருக்காது. அப்போ பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம வந்து உள்ள இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அளவு பண்ணியிருக்காது. இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்காது. ஸோ இதை நம்ம எடுத்த பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா மெர்லின் அமைதியாக இருக்கிறான்னா அவளை வந்து விடுவிக்க வேண்டியது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கிற கடமை. ஓகேவா? பண்ணிடலாம் தலைவரே. இருக்குது பேக்கில் இருக்குது. லைட்டாக
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து பண்ணவங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிய வந்துருக்குங்களா தலைவர் சொல்லுங்க. இல்லை எனக்கு என்ன ஒன்று தோணுதுன்னா இப்போ பண்ணவங்களுக்கு சத்தியமாக தெரியுமா? கன்ஃபார்ம் தெரியும். இப்போ இதனால் நம்மளுக்கு எதனா ஆபத்து வருமா என்ன? நம்மளுக்கு வராது. இந்த சோலை வச்சு தான் நம்மளுக்கு லாக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? இந்த சோலையை நம்மளுக்கு பின்னாடி திருப்பி விடுவாங்க. அதுக்காக தான் நான் வந்து முன்னாடியே இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த சோலை ரொம்ப அரெஸ்ட் பண்ண போகிறேன். புரியுதா? இப்போ அந்த சோல் இங்கே வர்றப்ப இந்த சர்க்கிளுக்கு வந்து பார்த்தோன்னா அரெஸ்ட் ஆகி நிற்கும். நம்ம அந்த சோலை வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ஆத்மா மெர்லின் வந்து இது உள்ளாரே தான் அடப்பட்டு நிற்கும். ஓகேவா? இப்போ கட் பண்ணுறியா? வா ஜாகிரதை இப்போ மெர்லின் வருவா, நம்ம வெளியேந்து வேடிக்கை பார்ப்போம். இப்போ மெர்லின் வருவா சரியா, அதை நம்ம பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா கிளம்ப போகிறோம். வா சொல்கிறது கேளுவா. நைட் விஷன் இங்கே இருக்கட்டும். நைட் விஷனை வெளியே போயிட்டு நம்ம மானிட்டர் பண்ணிக்குவோம். இப்போ மெர்லின் வந்த பிறகு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். சரியா? ஓகே வா. எஸ் நைட் விஷன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபோக்கஸ் ஆன மாதிரி இருக்குது. இப்போ மெர்லின் வரப்போகிறா, நம்ம வெளியேந்து பார்க்க போகிறோம். வா கமான் 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 ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். சரியா வருமா இது? கண்டிப்பாக வரும். மெர்லின் வருவா, அரெஸ்ட் ஆகிறத பார்த்தோன்னே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். சரியா? சரி. இப்போ வராளா இல்லையா, அவள் அரெஸ்ட் ஆகிறாரா இல்லையான்றதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ இங்கே. ஏன்னா சொன்ன மந்திரம் வந்து பார்த்தோன்னா பழிச்சு தான் என்னன்னு தெரியல. இப்போ வருவாடா, இதுக்கு வந்து வரும். பாரு அப்படிதான், அதுதான் ப்ரொசீஜர். அவள் நைட்டில் வராது. இப்போ வருவாடா, மெர்லின் வருவாடா. வர வந்துருச்சு. மெர்லின் வந்துருச்சு கைஸ். மெர்லின் வந்துட்டா தெரியுதா? அவ்வளோதான், அரெஸ்ட் ஆவா. இங்கே இதோட அரெஸ்ட் ஆவா. ஓகேவா? இதுக்கப்புறம் அவளால் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது. இப்போ நம்ம இதுக்கப்புறம் அவளோட சோலை வந்து ரிலீஸ் பண்ணாதான் அவள் இந்த இடத்த விட்டு போவாள். ஓகேவா? வா நம்ம இதுக்கப்புறம் இங்கே கிளம்பலாம். வா நம்ம சேனல்ல வந்து ஒரு புது முயற்சியை வந்து நம்ம தொடங்க போறோம். இந்த முயற்சியில வந்து உங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டுமே தான் இந்த விஷயம் வந்து சக்சஸ் ஆகும். ஸோ இப்போ வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்லயே சின்ன சின்ன பிசினஸ் அண்ட் சின்ன சின்ன ஓன் ஷாப்ஸ் அண்ட் நிறைய பிசினஸ் வந்து நீங்க இது போல பண்ணிட்டு வரீங்க. ஸோ உங்களோட பிசினஸை வந்து நம்ம சேனல்ல வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கீழே தெரியுற இந்த இமெயில் அட்ரஸ் அல்லது கீழே தெரியுற இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களோட பிசினஸ் நம்ம சேனல்ல ப்ரொமோட் ஆகும். ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பேட் ப்ரொமோஷன் தான். ஸோ பேட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி யாருமே பயந்துராதீங்க. ஏன்னா மற்ற பிசினஸ் போல இது வந்து அதிகமான ஒரு அமௌண்ட்ல வந்து நம்ம பேட் ப்ரொமோஷன் பண்ண போறது இல்லை. நம்ம பண்ண போறதெல்லாம் வந்து ஒரு ரீசனபிள் அண்ட் லோ பிரைஸ்க்கு மட்டும் தான் நம்ம பேட் ப்ரொமோஷன் பண்ண போறோம். ஸோ நீங்க எந்த மாதிரியான பிசினஸ் பண்றீங்கன்றத பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரியான நம்ம அமௌண்ட்டை தான் வந்து நம்ம பேட் ப்ரொமோஷனா போட் பண்ண போறோம். இந்த பிசினஸ் மட்டும் இல்லாம நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலுமே சரி, ஸோ உங்களோட பிசினஸை நம்ம சேனல்ல நீங்க ப்ரொமோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இது ஒன்னே ஒன்று மட்டும்தான். எனக்கு டைரக்டா இமெயிலாவோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல டைரக்டா டிஎம் பண்ணீங்கன்னா
உங்களோட பிசினஸை நம்ம சேனல்ல ப்ரோமோட் பண்ணலாம்.